ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 453வது நாமாவளியாக ஓம் தர்ம சூராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தர்மத்தை அனுஷ்டிப்பதில் வல்லமை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், தர்மத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர், இதெல்லாம் பார்த்தோம். இதில் சூராஜனமாக சூரனாக இருக்கார் அப்படின்னா, அதாவது வல்லமை உடையவராக, அதாவது வெற்றி, அது தேவ சிம்மமாக இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சூரஹா அப்படின்னாலே ஒரு அசாதாரண சக்தி உடையவன். இப்போ எப்படி மிருகத்தில் சிம்மராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி அடையும் வரையிலும் அதில் முழுமையாக இருந்து வெற்றி அடையக்கூடிய தன்மை. இப்போ சாதாரண ஒரு செயலை செய்தால் மனிதன்வா, அதே அசாதாரண செயலை செய்யும்போது நான் அவன் சூர மாதிரி செயல்படுறானே அப்படின்வா. அது மாதிரி அசுர சக்திகள் நம்ம பார்க்குறோமே, அத்தனை அசுர சக்திகளும் அந்த நிலைக்கு வருவதற்கு பல காலம் தவம் இருந்திருக்கா. எதுவுமே எளிதாக கிடைச்சிடாது. இல்லைன்னா முருகப்பெருமான் சூரபத்மன், சிங்கமோகன், தாரகனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு குமார பரமேஸ்வரனாக வந்து அவள் எதிர்க்க வந்து நிற்கிறான்னா, அப்போ அவள் எவ்வளோ தவம் செய்திருக்கணும். அவருடைய திருக்கரத்தால் அந்த நிலையை மாத்துறார். திரேதாயுகம் கற்பத்தில் சாகசத்தீவை பிரபாகரன்ற ஒரு மன்னன் ஆண்டு வரான். அவனுடைய செய்த தவ பயனாக அவனுடைய மனைவிக்கு முதல்ல இரட்டை குழந்தைங்க பிறக்குது. அதுக்கப்புறம் தனித்தனியாக 2 குழந்தைங்க பிறக்குது. அவள் தான் அந்த சூரன், பத்மன், சிங்கன், தாரகன், இவா 4 பேரும். அவள் எல்லாரும் சந்தோஷமாக வளர்ந்துட்டுருக்கா, நல்ல கல்வி ஞானத்தை அடைகிறா. அகத்திய முனிவர்கிட்ட போயிட்டு பணிந்து முருகப்பெருமானுடைய அந்த விசேஷ குணங்கள் எல்லாம் கேட்டு முருக பக்தர்களாக மாறிடுறா. அப்போ முருகனுடைய வாகனமாக ஆகணும் அப்படின்னு அந்த சூரபத்மா 2 பேருக்கும் ஆசை. திருணபிந்துன்ற முனிவர்கிட்ட அந்த சிங்கன் அவர் போயிட்டு அந்த பார்வதிக்கு சிங்க வாகனமாக மாறணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு அம்பாளை நோக்கி தவம் இருக்கா. தாரகன்றவன் இந்த வருஷப யோகிக்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு மகாசாஸ்தாவுக்கு யானையாக வரணும் அப்படின்னு விரும்பி பஞ்சாக்னி நடுவில் 40,000 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கான். அந்த தவத்திற்கு மெச்சு தான் சுவாமி அனுகிரகமும் பண்ணுறார். அப்படி தர்மத்தை யார் கடைபிடிக்கிறாளோ அந்த தர்மத்தை காக்கிறதுல முருகப்பெருமான் சூரனாக இருக்கார் அப்படின்றது இதனுடைய தத்துவார்த்தம். அதை தான் இந்த நாமாவளி தர்மத்தை அனுஷ்டிப்பதில் வல்லமை உடையவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் தர்ம சூராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.